Hi students, இந்த வீடியோவில் இன்னைக்கு நம்ம என்ன கற்றுக்கிறோம்னா இயல் 1 எண்களில் பயிற்சி 1.2ல் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், கோடிட்ட இடங்களில் உரிய கிரேட்டர் தென் அல்லது லெஸ் தென் அல்லது ஈக்குவல் குறியீடுகளை கொண்டு நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரெண்டு எண்ணையும் எப்படி நீங்கள் கம்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்க்கணும். ஈக்குவலாக இல்லைன்னா அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் எவ்வளோ இருக்குது, அதாவது நம்பர் ஆஃப் இலக்கங்கள். இதில் எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 5 இலக்கம் இருக்குது. இதுலேயும் 5 இலக்கம் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ நம்ம எப்படி அதை கம்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இலக்கமும் இந்த நம்பரோட ஃபஸ்ட்டு இலக்கத்தையும் நம்ம கம்பேர் பண்ணணும். இங்கே என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. இந்த எண்ணில் இங்கே 4 இருக்குது. அப்போ இது ரெண்டுமே நமக்கு சமம் தான். அதனால் இதை வச்சு நம்ம எந்த நம்பர் பெரியதுன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. உடனே நெக்ஸ்ட்டு இலக்கத்துக்கு கம்பேர் பண்ணலாம். இங்கே என்ன இருக்குது? இங்கே 8 இருக்குது. இங்கே 8 இருக்குது. அப்போ இதுவும் சமம் தான். இப்போ தேர்ட் இலக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூன்றாவது என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது. இங்கே 9 இருக்குது. அப்போ இதை வச்சு நமக்கு எந்த எண் பெரியதுன்னு நமக்கு சொல்ல முடியும் இல்லையா. இப்போ இந்த எண் தான் பெரியது. இப்போ நீங்கள் எந்த சிம்பிள் போடணும்? லெஸ் தேன். புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதுலேயும் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ், அதாவது இந்த எண்ணில் உள்ள இலக்கமும் இந்த எண்ணில் உள்ள இலக்கமும் சமமாக தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் இலக்கத்தை கம்பேர் பண்ணணும். இதில் 1 இருக்குது, இதுலேயும் 1. அடுத்ததாக இதில் 2 இருக்குது, 2. அப்போ இதை வச்சு நம்மளால் ஒன்றும் சொல்லவே முடியாது. அடுத்தது 4, 4. அடுத்தது என்ன இருக்குது? 8, 6 இருக்குது இல்லையா. அப்போ இந்த டிஜிட்ஸ் தான் 8 தானே பெருசு. அப்போ இந்த எண் தான் பெருசு. அப்போ என்ன சிம்பிள் போகணும்? கிரேட்டர் தேன். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். இதில் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு இலக்கமாக நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தாலும் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன போடணும்? சமம். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்கள். சரியா தவறா என கூறுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மிகச்சிறிய 7 இலக்க எண்ணிற்கும் மிகப்பெரிய 6 இலக்க எண்ணிற்கும் இடையே உள்ள வேறுபாடு 10 ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் சரியா தவறான்னு சொல்லணும். உங்களுக்கு மிக சிறிய 7 இலக்க எண் எப்படி எழுதணும்னு தெரியுமா? நம்ம எப்படி எழுதுவோம்? மிக சிறிய 1 இலக்க எண் எப்படி எழுதுவோம்? 1. இப்போ 7 இலக்க எண் 10 இல்லையா. அப்போ 7 இலக்க எண்ணுக்கு என்ன போடணும்? நம்ம இந்த மாதிரி 0 போட்டுக்கணும். இதுதான் மிக சிறிய 7 இலக்க எண். இப்போ மிகப்பெரிய 6 இலக்க எண் என்னது? மிகப்பெரிய 1 இலக்க எண் என்னது? உங்களுக்கு தெரியும். எப்படி போடணும்? 9 போடணும். அதே மாதிரி 6, 9 போடணும். இப்போ இது இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளோ வந்திருக்கு? நமக்கு 1 தான் வருது இல்லையா. ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. 8, 6, 0, 9 என்ற எண்களை ஒரே ஒரு முறை மட்டும் பயன்படுத்தி கிடைக்கப்பெறும் மிகப்பெரிய 4 இலக்க எண் இந்த எண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மிகப்பெரிய 4 இலக்க எண் எப்படி நம்ம இலக்கங்கள் வச்சு எழுதுவோம்? இது இருக்கிறதுலே எந்த இலக்கம் பெரியதோ அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அப்போ எழுதும்போது எப்படி எழுதணும்? 9, அடுத்தது 8, அடுத்தது 6, அப்புறம் 0. இந்த எண் தான் மிகப்பெரிய 4 இலக்க எண், அதாவது இந்த இலக்கங்களை பயன்படுத்தி. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 9086 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? தவறு தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த ஸ்டேட்மெண்ட் தவறு. இப்போ அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்க. 4 இலக்க எண்களின் மொத்த எண்ணிக்கை 9000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 இலக்க எண் மொத்தம் எத்தனை இருக்குன்னு நம்ம கிட்ட கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? மிகப்பெரிய 4 இலக்க எண் என்னது? 9999. அதேமாதிரி மிகப்பெரிய 3 இலக்க எண் என்னது? 999. ஸோ இதுலேருந்து நம்ம கழித்தோம்னா நமக்கு மொத்தமாக எத்தனை 4 இலக்க எண் இருக்குன்னு தெரியும் இல்லையா. இப்போ என்னது? ஸோ
இதுதான் 9000 அவங்களும் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்னது? சரி. புரிஞ்சுது உங்களுக்கு இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ஒரு 3 எண் கொடுத்துருக்காங்க. இந்த எண்களில் எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண் மிகச்சிறியதுன்னு கேட்குறாங்க. இது நம்ம பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து அந்த இலக்கங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணிலையுமே வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போது இந்த எண்ணில் பாருங்கள் எவ்வளோ இலக்கங்கள் இருக்குது. இதில் 10 இருக்குது, இதில் 9, இதில் 8 இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம வந்து எந்த எண் மிகப்பெரியது, எந்த எண்ணில் அந்த எண்களோட இலக்கங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குதோ அந்த எண் தான் பெரியது. அப்போ எந்த எண் பெரியது? இதுதான் மிகப்பெரிய எண். 1, 3, அடுத்தது எந்த எண் மிகச்சிறியதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? இதில் தான் வந்து இலக்கங்களோட எண்ணிக்கை வந்து குறைவாக இருக்குது. இப்போ இதுதான் வந்து மிகச்சிறிய எண். புரிஞ்சுதா உங்களுக்கு? அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றை இறங்கு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த என்ன வந்து இறங்கு வரிசையில் எழுத சொல்றாங்க. இறங்கு வரிசையில் எப்படி எழுதுவீங்க நீங்க? பெரிய நம்பர்ல இருந்துட்டு சின்ன நம்பர் வரைக்கும் எழுதணும். அப்போ இருக்கிறதுல எது பெரிய நம்பர் நம்மளுக்கு? இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கங்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. அப்போ இந்த எண் தான் வந்து என்னது? பெரிய நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இந்த எண் தான் எழுதிருக்கணும். இந்த சிம்பிள் நீங்கள் போகணும் கிரேட்டர் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுலேயே மூன்று எண்ணில் வந்து 5 இலக்கம் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும். இப்போ இது ரெண்டையும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும், ஏன்னா இது வந்து சின்ன நம்பர். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதில் பார்த்தீங்கன்னா செகண்ட் டிஜிட் கம்பேர் பண்ணால் எது பெரியது? இந்த நம்பர் தான் அடுத்த பெரிய நம்பர். அப்போ நெக்ஸ்ட்டு அந்த நம்பர் எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் greater than. next இந்த நம்பர் greater than. புரிஞ்சுதா உங்களுக்கு எப்படி இறங்கு வரிசையில் எழுதணும்னு? நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. 10 லட்சம் இடத்தில் 6 என்ற எண்ணும் 10,000 இடத்தில் 9 என்ற எண்ணும் உள்ளவாறு ஏதேனும் 8 இலக்க எண்ணை எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? 10 லட்சம் இடத்துல வந்து 6ங்கிற எண் வந்து எழுதியிருக்கணும். இப்போ எங்கே 10 லட்சம் இருக்குது? இங்கே தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து 6, அடுத்தது 10,000 இடத்தில் 9 என்ற எண். இங்கே தான் 10,000 வந்து 9 போட்டுக்கணும். மீதி இருக்கிற நம்ம இடத்துல நீங்கள் எந்த எண் வேணாலும் போட்டுக்கலாம். புரிஞ்சு உங்களுக்கு எப்படி எழுதணும்னு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட இதுக்கு எழுதலாம். இப்போ வந்து 8 இலக்கம் இருக்குதா நீங்கள் செக் பண்ணிக்கணும். நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1.2ல் 5வது கொஸ்டின் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.